லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 12/4/2024 ஒரு சூப்பரான தரமான டுடே கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்கள இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. மெம்பர்ஷிப்பில் ஃபேமிலி பேக்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா டைமண்டுக்கு மேலே எந்த பேக்கில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா விதமான 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் கிடைக்கும். ஏபிஎஸ்சிபிசி 4 நம்பர் தான். ஆல் போர்டு 3 நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகும். ஓகேங்களா? எத்தனை கெஸ்ஸிங்கும் கிடைக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கங்க. டுடே ஏ போர்டு 7 அடிச்சிருக்கான், பி போர்டு 5 அடிச்சிருக்கான், சி போர்டு 1 அடிச்சிருக்கான். இதில் நம்ம கொடுத்த நம்பர் என்னென்ன நம்பர்ன்றத இப்போ ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ ஒரு காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 517 ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். ஏ போர்டு 7 வச்சுருக்கோம், நம்ம 7 வச்சுருக்கோமா? வச்சுருக்கோம். பி போர்டு 5 கொண்டு வந்திருக்கோம், நம்ம 5 கொண்டு வந்திருக்கோமா? கொண்டு வந்திருக்கோம். சி போர்டு 1 வச்சுருக்கான், சி போர்டு 1 கொண்டு வந்திருக்கோமா? 8க்கு பவர் அண்ட் ஃபிளிப் 1 கிடையாது, 4 சைவரும் தான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். அதாவது சி போர்டில் வரக்கூடிய நம்பர். நம்ம எடுத்த கணிப்புகளில் எடுத்த நம்பர் நம்மளுக்கு 4 சைவர் தான் வந்துச்சு, 1 வரல. இந்த 1 வந்துருந்துச்சுன்னா ஆட்டமே வேற லெவலில் இருக்கும். 3 டிஜிட் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு கொடுத்துருக்கலாம், வேற லெவலில் கொடுத்துருக்கலாம். ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 பாஸு. ஆல் போர்டில் எப்பயும் போல் 7 பாஸு. நம்ம டுடே வீடியோவில் நேற்று வீடியோவில் பிசி வின்னு, அதாவது ஒரு சூப்பரான ஏபி வின்னு. ஆல் போர்டில் ஏ போர்டு வின்னு, ஒரு சூப்பரான தரமான வின்னிங் நோக்கி நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வாங்க நம்ம ஒரு சூப்பரான தரமான ஒரு நிர்மல் லாட்டரி 375 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஏ போர்டு 7 வச்சு ஆட்டத்தை முடிச்சிருக்கான். ஏ போர்டு 7 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஃபர்ஸ்ட் ஏ போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தாங்க. ஹைலைட்டாக நாளைக்கு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 2 தாங்க. 7 வச்சு இறங்கக்கூடிய முதல் நம்பரில் 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2, அப்படி இல்லாத லாஸ்ட் 1 சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தான். அதாவது ஏ போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2, அப்படி இல்லைன்னா 6 தாங்க. இதுதான் நாளைக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். நம்ம எப்பயுமே ஏசி பாஸ் ஆகும், இல்லை ஏபி பாஸ் ஆகும், இல்லை பிசி பாஸ் ஆகும். ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் உல்ட்டாவாகும். இன்னைக்கு உல்ட்டாவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு 5 வச்சு முடிச்சிருக்கோம். நம்ம எடுக்கிறது எல்லாமே கன்ஃபார்முக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு அல்டிமேட்டான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ 5 வச்சு ஃபர்ஸ்ட் ஃபிளிப் அண்ட் பவர் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 தாங்க. 5 வச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 1 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா, அதாவது நிர்மல் லாட்டரிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 4 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக அந்த 12ஆம் தேதிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய பி போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 4, 6. பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 1, 4, 6. இதுதான் நாளைக்கு பி போர்டுல இறங்கி சும்மா வேற லெவல்ல ஆட்டம் காட்ட போற நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அது இதுதான். மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏ போர்டு, பி போர்டு பார்த்துக்கிட்டோம். அடுத்து பார்க்க போறது சி போர்டு. சி போர்டுக்கு உண்டான
கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். கீபோர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பரில் 0 ஹைலைட்டாக இருக்குங்க. அதாவது 1 வந்துட்டாலே பின்னாடியே 0 இறங்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 5 தாங்க. அதாவது கீபோர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் 1 நம்பர் அப்படின்னா பவர் அண்ட் ஃபிளிப்பில் 0. அப்புறம் நிர்மல் லாட்டரிக்கு கீபோர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 5 தாங்க. அதுக்கு அடுத்து ஹைலைட்டாக அந்த டேட்டு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 வந்து கீபோர்டில் ஒரு கன்ஃபார்மான ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர், நாளைக்கு நல்ல எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் தான். கீபோர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0, 5 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3. இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தீங்க. அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தீங்க. 3லையும் ஒரு 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 நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக நீங்கள் கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது எனி வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களது, அதாவது ஆல்ரெடி மெம்பராகவே இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் அப்கிரேடபிளாக பண்ண முடியும். ஒரு ஃபேமிலி பேக் இருக்கிற ஹையஸ்டான ஒரு ஃபேமிலி பேக் உங்களுக்கு தரப்படும். அதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி நிறையா இருக்குது. அதில் கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் அண்ட் வின்னிங் கன்ஃபார்மான ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். அந்தளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம சேனல்லேருந்து அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி 75 வச்சு இறங்கக்கூடிய முக்கியமான 2 நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 49. அதாவது ஃபர்ஸ்ட் 1 நம்பர் அப்படின்னா 75 வச்சு இறங்கக்கூடியலே ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா 49. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னா 01. ஏபி 75 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 49. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 01. இதுதான் அதாவது டுடே இறங்கக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு நிர்மல் லாட்டரிக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது. இப்போ அடுத்து பார்க்க போகிறது பிசி 51. 51 வச்சு ஹைலைட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 49. இல்லாத ஒரு பட்சத்துக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 53. அதாவது பிசி 51 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 49. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 53. இதுதான் ஹைலைட் இறங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி 71. ஏசி 71 வச்சு அடிய வர ஒரு தரமான அடி நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் தாங்க. நாளைக்கு நம்ம 3 டிஜிட் தட்டி சும்மா தூக்கி ஆகணும், வேற வழி இல்லவே இல்லை. அதனால இப்போ வாங்க 71 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 44. அதாவது நேற்றே நம்ம டபுள்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம், பார்த்தா தனித்தனியாகவே அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 71 வச்சு ஏசி 71 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 44. அதுக்கு அடுத்தாப்புல இல்லாத பட்சத்துக்கு 59. அதாவது ஏசியை பொறுத்தளவு 44, 59. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு தனித்தனியான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்லி ஃபார் ஆல் போர்டு அண்ட் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். அவ்வளோதாங்க, அதோட வீடியோ முடிஞ்சு. அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு அப்போ தான் தெரியும், புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு. நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. வாங்க அடுத்து நம்ம ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வாங்க ஆல் போர்டில் நம்ம கொடுக்குற 3 நம்பரில் 2 நம்பர் மினிமம் பாஸ் ஆகும். 3 நம்பருமே பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே நிறையவே இருக்குது. ஏபிசி 7, 5, 1 இதை வச்சு இறங்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நம்பரில் சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க
போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 ஹைலைட்டாக இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் 8, அதுக்கு அடுத்தாப்புல 0, அதுக்கு அடுத்தாப்புல சான்சஸ் உள்ள ஒரு நம்பர்னா 6. அதாவது இந்த 7, 5, 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 8, அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 0, அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டான தரமான மாசான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 806. இது 3 டிஜிட்லயே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால மறக்காம 3 டிஜிட் பாக்ஸா போட்டு ப்ளே பண்ணிக்கங்க. மறக்காம கவனமா ப்ளே பண்ணுங்க. இப்ப ஆல் போர்டு பார்த்துக்கிட்டீங்க. அதாவது டுடே நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு, அதாவது 806 ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல் போர்டு தான். என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கேசிங்க நான் சொல்லிடுறேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸை நீங்க சொல்லுங்க மறக்காம. 3 டிஜிட் பாக்ஸ்னா 6 நம்பரா வருங்க. அது ஷார்ட்டா சொல்றது பேர் தான் பாக்ஸே, வேற ஒன்றும் குழப்பமே இல்லை. ஓகேங்களா? இப்போ வாங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 540. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கேசிங்கன்னா ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 540. இதுதான் வரக்கூடிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 067. இந்த 2 நம்பர் தாங்க 3 டிஜிட் பாக்ஸில் ஹைலைட்டாக வேற லெவலில் வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடான நாளைக்கு நின்று இறங்கி விளையாடக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான 2 நம்பர் அது இதுதான். அதனால கவனமா ப்ளே பண்ணுங்க. யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேணாம். சேஃபா ப்ளே பண்ணுங்க. 3 டிஜிட் பாக்ஸ் டுடே நம்ம நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்ல 540067. அதாவது இதுதான் வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். நம்ம நேற்று கொடுத்த 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம 751 அடித்தது. 751 நம்ம கொடுத்த ஒரு நம்பர் அப்படின்னா 731 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சுங்க. இந்த பி போர்டில் மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி ஏசி சேம் தாங்க. ஒரு தரமான வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு முன்னோடி. ஓகேங்களா? அதாவது வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. கேரளா லாட்டரி கணிப்புகளுக்கு உண்டான ஒரு லாட்டரி மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. எல்லாமே நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.